ஆனி மாசம் துவங்கி போயிட்டு இருக்கு. இந்த ஆனி மாசம் முடிவதற்குள்ளாக நம்ம ஏற்ற வேண்டிய ஒரு தீபம், இந்த தீபம் ஏத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா அமையும். அப்படின்னா ஆனி மாசம்ன்றது ஒரு சிறப்பு இருக்கு. அது என்ன இதுன்றத தெரிஞ்சுக்க தீபம் எடுத்துக்கிடணும். அந்த அகல் விளக்கு, மண் விளக்கு எடுத்துட்டு அதுல வந்து நீங்க வெந்தயத்தை எடுக்கணும். நார்மல் இறைவா, என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா சுமைகளும் மறைஞ்சு போகணும். சுமைன்றது கடனும் ஒரு சுமை தான், வியாதியும் ஒரு பரிகாரத்தை நம்ம பண்ணலாம். ரொம்ப விசேஷமா அந்த மாசத்துல எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாசம் முடியறதுக்குள்ள வரைக்குமே நான் கேள்விப்படாத ஒரு அற்புதமான தீபத்தை பத்தி, அதுவும் நல்ல சக்தி வாய்ந்த தீபத்தை பத்தி இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க மக்களுக்காக. இந்த சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனி மாசம் துவங்கி போயிட்டு இருக்கு. இந்த ஆனி மாசம் முடிவதற்குள்ளாக நம்ம ஏற்ற வேண்டிய ஒரு தீபம், இந்த தீபம் ஏத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா அமையும். அப்படின்னா என்ன தீபம் அப்படிங்கறத தான் சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. சொல்லுங்க ஜி, என்ன தீபம் ஏத்தணும், எப்படி ஏத்துறது? ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கு. அந்த சிறப்பம்சத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து இறைவனை வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல ஆனி மாசம்ன்றது ஒரு சிறப்பு இருக்கு. அது என்ன இதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குரு வணக்கத்தை பார்த்துடலாம். என்ன ஈண்டெடுத்த தாயகவும் உலக மக்களால போற்றப்படும் காளி மாதாஜி அம்மாவின் பொற்பாதங்களை வணங்கி, சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடம் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த புவனேஸ்வரி அம்பாலே கொடுத்திருந்தா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த வந்து என் குரு சாதனை பண்ணியிருக்காரு. அந்த குரு பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள், இப்ப தத்தகிரியில வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த தத்தகிரியான வந்து பாத்தீங்கன்னா இருந்து அந்த தத்தகிரியில நிறைய பூஜை பண்ண பொட்டு சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி, இன்னும் நிறைய குருமார்கள் எனக்கு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட என்னோட குருவுக்கு இன்னொரு குரு கால் பண்ணி நான் பாலாஜியை பார்த்தே ஆகணும், பேசி ஆகணும், அந்த மாதிரிலாம் சொல்லி தான் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவங்க கொடுத்த அந்த குரு மந்திரத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றதை அவங்க பார்த்துருக்குறாங்கன்னும் பொழுது என்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. ஸோ ஆனி மாசம் அப்படின்றதுல நிறைய விசேஷமே வராது. ஆணிக்கு அப்புறம் ஆடியில தான் பயங்கர விசேஷம் இருக்கும். இந்த ஆனி மாசம் தொடங்கி ஆடி மாசம் வரைக்கும் ஆஷட நவராத்திரி அப்படின்றது தொடங்கிடும். ஸோ நம்ம கோவிலில் கூட ஹோமங்கள்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம கூட வராகி தேவியை வச்சு ஒரு ப்ராடக்டும் ரெடி ஆகிட்டு இருக்கு, பூஜையில் வச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த வாட்டி யாருக்கும் முன்னாடி ப்ராடக்ட் கொடுக்க போறது இல்லை. ஏன்னா ஆனி மாசம் வந்து பூஜிக்கக்கூடிய ஒரு மாதமா இருந்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பம்சங்கள் இல்லை. ஆனால் ஆடி மாசம் எல்லார் வீட்லையும் வராகி தேவி போகணுன்றதுக்காக நம்ம ஒரு விதமா ஒரு பூஜையில் தாந்திரிக முறையில் நம்ம வித்தியாசமா பண்றோம். ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. வாராகிய எப்போ வழிபாடு பண்ணா, எப்படி வழிபாடு பண்ணா மாற்றம் தரணும், குரு வழியில உபதேசம் பெற்று நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் வரும். ஒரு 1500 ரூபா பட்ஜெட்ல நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். எப்படி நம்ம சிருஷ்டி வழியில வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த விசேஷத்துக்கு ஏற்ற மாதிரி சித்தர்கள் வழியில குரு ஆசீர்வாதத்தோட குரு மந்திர உபதேசம் மூலயமா நம்ம ஒரு பொருள் பண்றோம். ஸோ நீங்க கேட்ட மாதிரி இந்த ஆனி மாசம் அப்படின்றது ஒரு அற்புதமான மாசம். இந்த நேரத்துல இறைவனுக்கு விசேஷ நாட்கள் இல்லை, ஆனா நம்ம விசேஷமா நம்ம வழிபாடு பண்றதுனால நம்ம வாழ்க்கை வந்து மங்களகரமா மாறும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அகல் தீபம் எடுத்துக்கிடணும். அந்த அகல் விளக்கு, மண் விளக்கு எடுத்துட்டு அதுல வந்து நீங்க வெந்தயத்தை எடுக்கணும். நார்மல் வெந்தயம். அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட கருப்பு வெந்தயம் இருக்கு, அவங்களோட விருப்பம் தான். ஏன்னா நம்ம எல்லாமே பொருளா சேல் பண்றோம் அப்படின்றத யாருமே கருதக்கூடாது. எதனாலனா உங்ககிட்ட அந்த நார்மல் வெந்தயத்துக்கும் கருப்பு வெந்தயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கருப்பு வெந்தயம் வந்து தன ஆகாஷணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு. அதாவது இதுல இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஒரு பஸ்ல போறோம், ஒயிட் போர்ட்ல போறதுக்கும் எல்எஸ்எஸ்ல போறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஒயிட் போர்டு எல்லா இடத்துலயும் நின்று போகும்னு சொல்லுவாங்க, எல்எஸ்எஸ் கொஞ்சம் வேகமா போகும். இன்னும் எக்ஸ்பிரஸ்னு ஒன்று இருக்கு, பாயிண்ட் டு பாயிண்ட். சிருஷ்டி ஒளியில கொடுக்குற பொருள் எந்த இடத்துல எடுக்கிறோமோ அந்த இடத்துக்கு போய் சேர்த்துரும். ஆமா, நம்ம இது எடுக்கிறது வந்து ஒரு ஒயிட் போர்ட் மாதிரி தான். எதனாலன்னா கடையில இருந்து நம்ம வாங்கும் பொழுது அதை எந்தெந்த இடத்துல இருந்து வருதுன்னு தெரியாது, யார் எப்படி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம கிட்ட வருதுன்னு தெரியாது. ஆமா, நம்ம வந்து பக்தி ஸ்ரத்தையா பூஜிக்கிறதுக்காக நம்ம வைக்கிறோம். அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா தெரியாது, அதுல வந்து கலப்படம் நடந்திருக்கா தெரியாது, அதுல வந்து அவங்க எந்த மைண்ட் செட்ல அதை வந்து பேக் பண்ணாங்க தெரியாது, நம்ம போகும்போது அவர் எந்த மைண்ட் செட்ல கொடுத்தாங்க தெரியாது. ஸோ அதனால
நம்ம யாருமே நொந்துக்க கூடாது. அதனாலதான் நம்ம சிஸ்டம்ல ஒவ்வொரு பொருள் பண்ணும் பொழுதும் அதை பேக் பண்றவங்க கூட சந்தோஷமா அந்த நேரத்துல இருக்காங்களோ போய் செக் பண்ணி அதை கரெக்டா ப்ராப்பரா பேக் பண்ணி பூஜை பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு பொருளுமே சின்ன பொருள் வாங்கினா கூட அம்பாள் இடத்துல வச்சு பூஜை பண்றோம். ஸோ இந்த கருப்பு வெந்தயம் வாங்கினாலும் சரி, அது வந்து நம்ம கிட்ட 300 ரூபாய் தான் வருது. ஸோ அது வாங்கினாலும் சரி, இல்ல இந்த நம்ம வீட்டுல இருக்க நார்மல் வெந்தயத்தை ஒரு அகல் விளக்குல வச்சிடணும். சுருள் பட்டை, நீட்டு பட்டை. ஸோ நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், நம்மளோட சொரக்கா உண்டியல்ல சுருள் பட்டையில தான் இந்த பணத்தை சுருட்டி வைக்கணும், பணம் சுருண்டு சுருண்டு விழும்னு. ஸோ இந்த 2 பொருள் வச்சு தான் தீபம் ஏற்றணும். ஓ, சுருள் பட்டை, கருப்பு வெந்தயம் அல்லது நார்மல் வெந்தயம். ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட மஞ்சள் துணி இருந்தா மஞ்சள் துணி, இல்ல வெள்ளை துணி, இல்ல சிகப்பு, இல்லைன்னா கிரீன், அவங்களும் அவ்வளோ விருப்பத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் செவ்வாய்க்கிழமை முருகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா செவ்வாய்க்கிழமை பண்ணிக்கலாம். அம்பாலை பிடிக்கும்னா வெள்ளிக்கிழமை பண்ணிக்கலாம். இல்ல லக்ஷ்மி தேவி இந்த மாதிரி எனக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்றவங்க புதன்கிழமையில பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு குரு தாங்க எல்லாமே அப்படின்னா வியாழக்கிழமை, இல்ல குபேரனாலும் வியாழக்கிழமை. சனிக்கிழமையில சனீஸ்வர பகவான் அந்த மாதிரி வேணும்னா உங்களுக்கு வந்து நீல வஸ்திரம் அது மாதிரி போய்க்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் தான், எல்லோ, ஒயிட், ரெட்டு, கிரீன், இந்த 4ல ஏதாவது ஒண்ணுல இந்த அகல் தீபம் அந்த விளக்கு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது நிறக்க அந்த தலை நிறக்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த வெந்தயத்தை போட்டுடணும். அதுக்கு மேல அந்த பட்டை வச்சிடணும். ஓ, அந்த வெந்தயத்துக்கு மேல அந்த அகல் தீபத்தை ஃபுல்லா நும்பின மாதிரி ஆயிடுதுங்களா, அதுக்கு மேல பட்டை வச்சுட்டு வேண்டணும், இறைவா என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா சுமைகளும் மறைஞ்சு போகணும். சுமைன்றது கடனும் ஒரு சுமை தான், வியாதியும் ஒரு சுமை தான். ஏன்னா நம்ம படக்கூடிய வேதனை இன்னொருத்தவங்க பட போறது இல்லை. எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னா நான் என்னதான் டாக்டர் கிட்ட காசு கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணா அந்த வேதனை வலி நான் தான் தாங்கி ஆகணும். எனக்காக டாக்டர் தாங்க போறது, எனக்காக என் பசங்களோ என் மனைவியோ என்னோட அம்மாவோ அப்பாவோ தாங்க போறது இல்லை. ஸோ என்னோட சுமைகள் கரையணும், பிறவி சுமையா இருந்தாலும் சரி, கடன் சுமை, எந்த சுமையா இருந்தாலும் கரையணும்னு வேண்டிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேண்டுதலை வச்சதுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி மூட்டையில கட்டி அதுல எண்ணெய் விட்டு அதுல பொருத்தணும். இப்போ சுருள் பட்டை பெருசா இருக்கு, அப்ப அதை எப்படி பண்ணணும், சின்ன சின்னதா உடைச்சுக்கணும். சின்ன சின்னதா உடைச்சு அது உள்ள போட்டுட்டு அதை மூட்டை மாதிரி ரெடி பண்ணி அதை வீட்டுல வச்சு விளக்கேற்றணும். ஆமா, சுருள் பட்டை, அது அந்த துணியிலக்கா இந்த நம்ம அந்த அகல் தீபத்துல வச்சிருந்த அந்த வெந்தயத்தை அது உள்ள போட்டுட்டு இந்த பட்டை சின்ன சின்னதா உடைச்சு உள்ள போட்டு மூட்டை மாதிரி நல்லா கட்டிட்டு கையில வச்சு நல்லா மனசார வேண்டிட்டு, இல்ல எப்படி எரிஞ்சு அது எரிக்கும் பொழுது உங்களுக்கு அது பேர்ன் ஆகும் பொழுது ஒரு விதமான நறுமணம் வரும். அந்த நறுமணம் என்ன பண்ணணும்னா, ஆணி அடிச்ச மாதிரி, ஆணி மாசம்ன்றதுனால நான் சொல்றேன், ஆணி அடிச்ச மாதிரி இறைவனோட இடத்துல நம்மளோட வேண்டுதலை கொண்டு போய் சேர்த்துரும். ஓகே. சோ இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணலாம். ரொம்ப விசேஷமா அந்த மாசத்துல எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாசம் முடியறதுக்குள்ள அதே மாதிரி அவங்களுக்கு விருப்பமான தெய்வத்துக்கு பண்ணணும். அது இன்னும் சூப்பர். ஏன்னா ஆமா, இஷ்ட தெய்வம் எனக்கு வந்து முருகர் தான் பிடிக்கணும், முருகர், விநாயகர் பிடிக்கணும், விநாயகர், யாருக்கு வேணாலும். ஆனா கலர்ஸ் பாருங்க, நான் ஒரே கலர் சொல்லல, ஒயிட் எடுத்துக்கலாம், ரெட் எடுத்துக்கலாம், எல்லோ எடுத்துக்கலாம், கிரீன் எடுத்துக்கலாம். இல்லன்னா 4 கலர்லயும் பண்ணா சந்தோஷம். எத்தனை தீபம் வேணாலும் பண்ணிக்கலாம், இந்த 4 நாள்லயும் பண்ணிக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு குளிகை நேரமா இருக்கணும், இல்ல பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம்ன்றது நிறைய பேரால ஏந்துக்க முடியாது. அப்படி இல்லைன்னா அபிஜித் முகூர்த்தம். அபிஜித் முகூர்த்தம்ன்றது ஒரு மறைக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம். சமீபத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா அம்பாலோட கருணையினால இந்த புவனேஸ்வரி இதுக்காக போகும்பொழுது அந்த அபிஜித் நட்சத்திரம் நம்ம முன்னோர்கள் வடிச்சதை பார்த்திருந்தோம். ஸோ நீங்க கூட தான் வந்திருந்தீங்க. சரி, நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அது வந்து ரொம்ப விசேஷம். அந்த நேரத்துல கூட பண்ணலாம். அது வந்து பாத்தீங்கன்னா மதியானம் 11:45 இருந்து 12:15 11:45 இருந்து 12:15 நீங்க இந்த தீபத்தை ஏத்தலாம். ஸோ ரொம்ப அற்புதம், சக்தி வாய்ந்த ஒரு தீபம் இது. ஸோ அந்த கிளாத்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயில் உறிஞ்சு அந்த வெந்தயத்தோட அந்த சுருள் பட்டை எரியறதுனால அந்த ஸ்பைசஸ், அந்த சுருள் பட்டை இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி வாசம் செய்யறா. அந்த இது இருக்கு இல்லைங்களா வெந்தயம், அதை ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சோம்னா அது பசை மாதிரி ஒட்டும். உங்களுக்கு ஒட்டினீங்கன்னா பசை மாதிரியே ஒட்டும். நம்ம கஷ்டம் வந்து இறைவன் இடத்துல பசை மாதிரி கொண்டு போய் சேர்த்துறது. ஐயா நீ பாரு, என் கஷ்டம் இவ்வளவு இருக்குது, நீ தயவு செஞ்சு எடுக்க முடியாத என்னோட வேண்டுதலை நீ உங்ககிட்ட ஒட்டிட்டேன். அவரே பார்த்து அட என்னடா இது அப்படின்னு சாம்பலை வந்து சுத்தமான இடத்துல போடணும், தண்ணீர்ல கரைச்சி சுத்தமான இடத்துல ஊற்றணும். ஏன்னா இது வந்து தெய்வத்துக்காக நம்ம ஒரு தாந்திரிக முறையில நம்ம பண்ணும் பொழுது அதோட சாம்பலை ஒரு சுத்தமான இடத்துல தண்ணியில கரைச்சி ஊத்தணும். அடுத்த நாள் தான் ஊத்தணும். அன்னைக்கு விடக்கூடாது. ஆமா, அன்னைக்கு விட்டுறணும். அன்னைக்கு ஒரு நாள் அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் அதை தண்ணியில கரைச்சி ஒரு செடியிலயோ இல்ல யார் கால் படாத ஒரு சுத்தமான இடத்துலயோ ஊத்தணும். ஏன்னா
கால்படாத இடம்னா மனுஷனால கால்படாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலயும் மனுஷனோட கால் இருக்கும். அதனால நல்லா கரைச்சிட்டு வீட்டுல செடிகள் வச்சிருந்தீங்கன்னா செடிகளுக்கு விட்டுறலாம். சூப்பர். ஆனி மாசம் முடியறதுக்குள்ள என்ன தீபம் ஏத்தணும் அப்படின்னு நான் சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டிருந்தேன். இது வரைக்குமே நான் கேள்விப்படாத ஒரு அற்புதமான தீபத்தை பத்தி, அதுவும் நல்ல சக்தி வாய்ந்த தீபத்தை பத்தி இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க மக்களுக்காக. ஆமாங்க. இந்த வெந்தயமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குபேரனோட அம்சம் தான், உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் தான். இதை இன்னுமே வீரியமா படுத்தணும்னா எனக்கு ஒரு ஸ்பெசிபிக் டைம் என்னங்க, நீங்க சொன்ன மாதிரி என்னால இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர வரையில பண்ணலாம். வெள்ளை கலர் முடிச்சுல இந்த வெந்தயத்தை வச்சுட்டு அந்த சுருள் பட்டையை உடச்சு போட்டு அதுல வந்து நெய் விட்டு சுக்கிர ஓரையில ஏத்தி சுக்கிர பகவானையும் லட்சுமி தேவியும் வழிபாடு பண்ணோம்னா நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட வலுவும் படிப்படியா குறைஞ்சிடும். எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாம்பலை தண்ணீர்ல கலைச்சு சனிக்கிழமை கால்படாத இடத்துல கொண்டு போய் சேர்த்துடணும். ரொம்ப சூப்பர். எல்லாருமே நிச்சயமா இதை பயன்படுத்தி பாருங்க. அற்புதமான ஒரு தீபம். கண்டிப்பா உங்க எல்லாருடைய இல்லங்களையும் இதை ஏற்றி நலம் பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில நானும் சாய் பாலாஜி அவர்களும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். Srishti